இங்கே வந்து பார்த்துக்கோங்க, இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்தோட பேர் வந்துட்டு சோரக்காளின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் வந்துட்டு ரத்த வேம்புன்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தோட ஸ்பெசிஃபிக் என்னென்னா, இந்த மரத்தில் வந்து ஒரு லிக்யூடு மாதிரி ஒரு இது வந்துட்டு நம்ம ஏதாவது கட்டி வச்சு போட்டனால ஏதாவது இருக்குது. அப்போ இந்த மார்க்கெல்லாம் என்ன தெரியுமா, டைகரோட பக் மார்க். டைகர் வந்துட்டு யூரின் ஸ்ப்ரே பண்ணி தான் சாதாரணமாக வந்துட்டு ஒரு டேப்டேஜ் மார்க் பண்ணுறோம். பட் வந்துட்டு இங்கே வந்துட்டு மழை அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பக் மார்க் பண்ணி தான் வந்துட்டு மேக்ஸிமம் அதோட ஹைட்டும் இந்த ஏரியாக்குள்ளே நடக்கும் தண்ணியோட பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி வைக்கும். எல்லா மரத்துலையும் மார்க் பண்ணாங்க, இந்த மரத்தில் மட்டும். ஏன்னா இந்த மரத்தில் அந்த மாதிரி லிக்விட் வெளில வரும்போது அது நெய்லில் எதுவும் காயம் இருந்தாலும் அது வந்துட்டு கொஞ்சம் அழுகி போன மாமிசம் தான் வந்துட்டு அதிகமாக சாப்பிடும். அதனால் வந்துட்டு அதுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தாலுமே இந்த இதை சாப்பிட்றதுனால தான் அதுக்கு வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு அந்த மாதிரி பக் மார்க் பண்ணுறதுனால தான் அதுக்கு வந்துட்டு சரியாகும்னு சொல்கிறாங்க. பட் இந்த பக் மார்க்குனாலும் இதுலேருந்து ஒரு லிக்விட் வெளில வரும். எல்லா மரத்துலேயும் சோரக்காளின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்துட்டு ரத்த வேம்புன்னு சொல்லி ரத்தம் மாதிரி ஒரு லிக்விட் தான் வெளில வரும். ரத்த வேம்புன்னு சொல்லி சொல்லுவாங்க.